வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 2025 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும். அதோட விதிமுறைகள் என்னவா இருக்குன்னு நாம் எல்லோரும் ஆவலாக காத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அதே விதிமுறைகள் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரிய கவலையை உண்டாக்கியிருக்கு. அந்த கவலை என்ன, இந்த மாற்றம் ஏன் வந்தது, இனி என்ன நடக்கும், இதையெல்லாம் 3 பகுதியாக பிரித்து பார்க்கலாம். 2025 நிதி மசோதா என்ன சொன்னது, 8வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் என்னென்ன அதிர்ச்சி மாற்றங்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகள் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. சரி, கதை எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட 2025 நிதி மசோதாவில் ஒரு அம்சம் இருந்துச்சு. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். அந்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற தேதியை வச்சு வெவ்வேறு ஓய்வூதியதாரர்களுக்கு வெவ்வேறு சலுகைகளை தர அரசுக்கு அதிகாரம் உண்டு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 8வது ஊதியக்குழு வந்தால் அரசு நினைச்சா ஜனவரி 1, 2026 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு 8வது ஊதியக்குழுவோட சலுகைகள் கிடைக்காதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இது கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் கவலையை உண்டாக்கியது. எதிர்க்கட்சிகள் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்பினாங்க. அப்போது நிதியமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வூதியதாரர்கள் கவலைப்பட வேண்டாம். 7வது ஊதியக்குழு வந்தப்போ ஜனவரி 1, 2016 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் சலுகைகள் கிடைச்சது. அதே போல் 8வது ஊதியக்குழு சலுகைகளும் அனைவருக்கும் கிடைக்கும். ஓய்வு பெற்ற தேதியை காரணமாக வச்சு எந்த பாகுபாடும் காட்டப்படாது, இப்படி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நிதியமைச்சகத்தின் அதிகாரிகளும் ஓய்வூதியத்துறை செயலாளரும் நாடாளுமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழியை திரும்ப சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஓய்வு தேதியின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களை பிரிப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த எல்லா விளக்கத்துக்கும் அப்புறம் பிரச்சனை முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்லை. இப்போ 8வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளை பார்க்கலாம். இப்போது 7வது ஊதியக்குழுவோட விதிமுறைகளையும் இப்போ வந்திருக்கிற 8வது ஊதியக்குழுவோட விதிமுறைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு 70% ஒரே மாதிரி இருந்தாலும் முக்கியமான 30% மாற்றப்பட்டிருக்கு. அதுவும் முழுக்க ஓய்வூதியதாரர்களை பற்றி. 7வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் இராணுவ வீரர்களோட பணி நிலைமைகள் பொது ஊழியர்களை விட முற்றிலும் வேறுபட்டவன்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எடுத்துக்காட்டாக இராணுவ வீரர்களோட சராசரி ஓய்வு வயது 40, பொது ஊழியர்களுக்கு 60. இதை மனசில் வச்சு பலன்களை ஆய்வு செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் 8வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் அந்த பெரிய பற்றி முழுசாக நீக்கப்பட்டு விட்டது. இராணுவ வீரர்களை பற்றி வெறும் 6 வார்த்தைகளில் முடிச்சுட்டு அவங்களையும் பொது ஊழியர்கள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. 7வது ஊதியக்குழுவில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கால பலன்களை திருத்தி அமைக்க பரிந்துரைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் திருத்தி அமைப்பதுங்கிற வார்த்தையே இல்லை. அதுக்கு பதிலாக 2 புதிய பத்திகள் சேர்த்துருக்காங்க. அதில் ஒன்று என்னென்னா, அரசு ஊழியர்கள் பங்களிக்காத ஓய்வூதிய திட்டங்களை ஆய்வு செய்யுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஊழியர்களோட சம்பளத்திலிருந்து ஓய்வூதியத்துக்காக எந்த தொகையும் கழிக்கப்படலை. அதனால் இந்த ஓய்வூதியத்துக்காக அரசுக்கிட்ட எந்த நிதியும் இல்லை. இந்த பங்களிக்காதது மற்றும் நிதி அற்றதுன்னு குறிப்பிடுகிற ஓய்வூதியம் யாருக்குன்னா, நம்ம இராணுவ ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றும் ஜனவரி 1, 2004 முன்னாடி அரசு வேலையில் சேர்ந்த பொது ஊழியர்களுக்கும் தான். இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர அரசு நினைக்கிறாங்கன்னு கவலை எழுப்புறது. 1 ரேங்க் 1 பென்ஷன் திட்டமும் நிதியற்றது தான். அதையும் ஏதாவது செய்வாங்களோங்கிற பயம் உண்டாகுது. 7வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் இந்த சலுகை எந்த தேதியிலேருந்து அமலுக்கு வரும்னு ஊதியக்குழு பரிந்துரைக்க வேணும்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 5வது, 6வது, 7வது ஊதியக்குழுக்கள் எல்லாமே ஜனவரி 1, 1996, 2006, 2016 ஒவ்வொரு 10 ஆண்டு இடைவெளியில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்தன. ஆனால் இப்போது 8வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் அமலுக்கு வரும் தேதியை பரிந்துரைக்கும் இந்த குறிப்பு முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டது. இந்த மாற்றங்களை பார்த்த பிறகு அகில இந்திய இராணுவ ஊழியர்கள் சம்மேளனம் நிதியமைச்சர்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அதில் அவங்க வச்ச முக்கியமான 3 கோரிக்கைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7வது ஊதியக்குழு மாதிரி 8வது ஊதியக்குழுவும் ஜனவரி 1, 2026 அமலுக்கு வரும் என்பதை விதிமுறைகளிலே சேர்க்க வேண்டும். ஓய்வூதிய தொகை திரும்ப செலுத்தும் காலத்தை 15 வருடத்திலிருந்து 11 வருடமாக குறைக்க வேண்டும். பொது ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மொத்தத்தில் 8வது ஊதியக்குழுவின் விதிமுறைகளில் 7வது ஊதியக்குழுவுக்கு இருந்த மாதிரியே மாற்றங்கள் இல்லாமல் மீண்டும் வரைய வேண்டும் என்று கேட்டிருக்காங்க.
முடிவாக 2025 நிதி மசோதாவில் ஆரம்பித்து 8வது ஊதியக்குழுவோட விதிமுறைகளில் செய்யப்பட்டிருந்த மாற்றங்கள் ஓய்வூதியதாரர்களை பற்றி அரசுக்கு சரியான பார்வை இல்லைங்கிறத உணர்த்துது. என்ன நடக்கும்னு இனிமேல் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.